பிரபஞ்சத்திடம் நமக்கு வேண்டுவதை எப்படி கேட்பது என்பதை பற்றி விளக்குகிறேன். ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற கொள்கையின்படி நாம் என்ன கேட்கிறோமோ அதை பிரபஞ்சம் நமக்கு தரும் என்பது நம்பப்படுகிறது. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியவை: நேர்மறையாக கேட்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் சொற்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும். எனக்கு இது வேண்டாம் என்று கேட்பதை விட எனக்கு இது வேண்டும் என்று கேட்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பதில் தெளிவும் துல்லியமும் இருக்க வேண்டும். ஆக இல்லாமல் குறிப்பிட்ட விவரங்களுடன் உங்கள் வேண்டுதலை பதிவு செய்யுங்கள். நம்பிக்கை வேண்டும். பிரபஞ்சம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் என்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். சந்தேகம் உங்கள் நம்பிக்கையை குறைத்து வேண்டுதலை நிறைவேற்றுவதை தள்ளி போடலாம். நன்றி சொல்ல வேண்டும். உங்கள் வேண்டுதல் ஏற்கனவே நிறைவேறியது போல உணர்ந்து அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். இது பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமாக இருக்கும். பயிற்சி செய்ய வேண்டும். உங்கள் வேண்டுதலை தினசரி பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளை வலுப்படுத்தலாம். இதை தியானம், கற்பனை செய்தல் போன்ற பயிற்சிகள் மூலம் செய்யலாம். செயல்பட வேண்டும். பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை தரும், ஆனால் நீங்கள் அவற்றை பயன்படுத்தி செயல்பட வேண்டும். உங்கள் வேண்டுதலுக்கு தேவையான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். பொறுமை வேண்டும். பிரபஞ்சம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு நேரம் ஆகலாம். பொறுமையாகவும் தொடர்ந்து முயற்சியுடனும் இருந்தால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். உதாரணமாக, நான் ஒரு புதிய வேலை பெற வேண்டும் என்று கேட்பதை விட நான் ஒரு நல்ல சம்பளம், சிறந்த பணிச்சூழல் கொண்ட புதிய வேலை பெற விரும்புகிறேன், அதற்கு நான் தகுதியானவன் என்று நம்புகிறேன், நன்றி என்று கேட்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. பிரபஞ்சத்திடம் கேட்பது என்பது உங்கள் எண்ணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளை ஒன்றிணைப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கான ஒரு கருவியாகும். இதனை சரியாக பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெற முடியும். Stay happy. Stay blessed.